ஒரு வீட்டை நம்ம பார்க்க போனாலும் சரி, வாங்க போனாலும் சரிங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் நீங்க ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கண்ண மூடிட்டு நின்னீங்கன்னா, அந்த வீடு கண்டிப்பா யாருக்குமே பிடிக்காம போகாது. அப்படிப்பட்ட வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க கூட இந்த வீட்ட பத்தி குறையே சொல்ல முடியாதுங்க. வீட்ட எந்த அளவுக்கு ரொம்ப 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 அழகா ரெடி பண்ணியிருக்கோமோ, அந்த அளவுக்கு வீட்ட ரொம்ப அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. யோசிக்கலாம், வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க்கே இல்ல, எப்படி வீட்ட அழகா ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுதாங்க இவங்களோட ஸ்பெஷலே. இன்டீரியர் ஒர்க் பண்ணாதான் வீடு அழகா இருக்கும்னு சொல்ற இந்த காலத்துல, இன்டீரியர் ஒர்க் பண்ணாமே வீட்டை ரொம்ப அழகா ரெடி பண்ண முடியும்னு இவங்கள பார்த்து தான் கத்துக்கணும். இவங்களோட ஐடியா பத்தி பாத்தீங்கன்னா, மேல டெரஸ்ல பார்த்தாவே போதுங்க. பில்லர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, மேல நமக்கு சும்மா நீட்டி விடாம கீழே நம்மளுக்கு கட் பண்ணி விட்டு பாத்தீங்கன்னா, சிட்டிங் டேபிள்ல கொடுத்துட்டு பார்க்கவே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஓகே, இந்த வீட்டை பற்றி இன்னும் நான் ஆரம்பிச்சேன்னா பேசிகிட்டே போகலாம். ரொம்ப டிலே பண்ணாமல் ஷோக்கில் போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்த லேண்ட் டைமென்ஷன் பார்த்துடலாம். 30 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக 4.13 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பற்றின உங்களுக்கு டவுன் ஃப்ளோர்லே 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே வீடாக சூப்பராக வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைட்டில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா வீட்டோட கண்கள் பறிக்கிறமான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஃப்ரண்டன்ஸில் சின்னதாக நம்மளுக்கு கார்டன் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டன் பொசிஷன் நம்மளுக்கு சின்னதாக லேண்ட்ஸ்கேப் பண்ணாலோ அப்படின்னு நம்ம செடிங்கள் வச்சாலோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீட்டு ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், அதுலேயே நம்மளுக்கு பார்டர்ஸ் இருக்குமே நிறைய ஸ்பாட்டை கொடுத்து ஸ்ட்ரெச்சர் ஒர்க்கோட எலிவேஷனை செம்மையான லுக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே எலிவேஷன் மேட்சிங்காக காம்பவுண்டுக்கு சின்ன அதே பேட்டர்னில் ஸ்ட்ரெச்சர் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கும் ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் எல்லாமே காம்பவுண்டோட பில்லரில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்தது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப பெரிய கார் பார்க்கிங், அளவு 11x18. இந்த போர்ட்டிகோ மேலே சீலிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல கிளாசிக் ஃபினிஷ் நம்மளுக்கு டைல்ஸ் டே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் இன்னமும் அழகாக இருக்குங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட பேக் அண்ட் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே நம்மளுக்கு நிறைய செட் பேக் ஏரியா விட்டுருக்காங்க. அந்த செட் பேக் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு நீட்டான ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் பென்ஸில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் தேக்கு மட்டும் சூப்பராக கிளாஸாக ரெடி பண்ணி மெயின் டோர் சுற்றி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி அதில் உங்களுக்கு ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா இங்கே நமக்கு சின்னதாக ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக ஃபால் சீலிங் சமையல் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் உங்களுக்கு 4 ஸ்பாட் லைட்டோட ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோயர் ஏரியாவில் வீட்டோட லிவிங் ஒர்க் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு உடன் பார்ட்டிஷன் ஒர்க் சமையல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு மேலே சின்னதாக 2 ஸ்பாட் லைட்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இன்னமும் அழகாக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆடுது வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா, அளவு 16x16. லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் வாலில் மட்டும் 2 பெரிய யூபிஎஸ் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 5 அடியில் ஐக்ளோசி வெட்டுப்பட்டே ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் போர்டிஸ் பண்ணி அதில் எல்லோ கலரில் ஸ்டிப் லைட் ஸ்பாட் லைட்டை பயன்படுத்தி ஃபால் சீலிங் செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியோட ஈச் சைடில் அமைச்சிக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சூப்பராக மல்டிமீடியா டிவி யூனிட் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் ராக்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டு கிழங்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஸ்டிப் லைட் மாட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பூஜை ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஃபினிஷிங்கோட பார்க்குறதுக்கு பூஜை ரூம் ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர மூலையில் அமைச்சிருக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மட்டும் ரெடி பண்ணி மற்ற டோர்ஸ் ரெடிமேட் உட்டோன் டோரே நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 11x10 சின்னதாக கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட் பாடிஸ் பண்ணி அதில் ஸ்டிப் லைட் ஸ்பாட் லைட்டில் பயன்படுத்தி சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துட்டாங்க.
இந்த பெட்ரூமில் சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி வெஸ்ட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தாங்க 2.25 5.25 அடியில் உங்களுக்கு வந்து ஐக்ளூசி வெட்டுப்பட்டே ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஹெவியான ஃபைபர் டோர் நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் திங்ஸ் சொன்னமோ எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா சின்னதாக நமக்கு ஒரு உடன் ஒன்றை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டைல்ஸ் நம்ம லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து மேட் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம வீட்டோட நார்த் வெஸ்ட் அதாவது வாய் மூலைக்கு போனோம்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம் டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டன் டோரே நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸுக்கும் ஃப்ளோர் கிழமை பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் நம்மளுக்கு ஜிஸ்டன் போர்டு யூஸ் பண்ணி சூப்பரான ஃபால் சீலிங் வந்து சமைய பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 4.25க்கு 10. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் உங்களுக்கு வந்து க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஷவர் பைப், வாஷர் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு உடோண்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து மேட் நமக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். 3 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உட்டன் டோரே நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16க்கு 10ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு வந்து ஒரே பேட்டர்னில் வந்து நல்லா கிளாசி பிரின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து லைட் கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இவங்க வந்து ஃபால் சீலிங் வந்து சமைய பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்லைட் மட்டும் நம்மளுக்கு வந்து பயன்படுத்தி ஃபால் சீலிங் வந்து இந்த அளவுக்கு ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் வந்து இந்த வீடோட யூட்டிலிட்டி ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷினுக்காக அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டேங்க் பர்மிஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 4.25க்கு 6.25. இதிலும் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து என்னென்ன சயின்டிஃபிக் திங்ஸ் சொன்னமோ எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு உட்டன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வாலில் வந்து 2 பெரிய யூபிஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூமிலும் ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கடப்பக்கள் அதில் நம்ம ஏதாவது ஷோகேஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டை ஃபுல்லாக சுற்றியாச்சு, ஒரே ஒரு ஏரியா மட்டும் மிஸ் ஆகுது. வீடியோட ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம பெண்கள் வந்து அதை தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுருப்பாங்க. அந்த ஏரியா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டு பெண்கள் பிடிச்ச கிச்சன் ஏரியா தாங்க. கிச்சனுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு உடன் பார்ட்டிஷன் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஃப்ளவர் பாட் அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 8. டைனிங் ஏரியாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவுக்கும் டைனிங் ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா 3 பெரிய யூபிஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து வாலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹீட் இருக்கவே இருக்காதுங்க. டைனிங் ஏரியாவுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன் தாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பர் ரெடி பண்ணி சிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து கிரானைட் ஃபினிஷிங் நமக்கு வந்து சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கோ உப்பு தண்ணிக்கோ தனித்தனி லைன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வால் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நல்லா டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கடப்பாக்கள்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து ஆர்சிசி லேப்ட் கூட உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட பேக் அண்ட் சைடு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டோர் நம்ம ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட மேலே டெரஸ் போகிறதுக்கு இங்கே நமக்கு அவுட்டர் ஸ்டேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேக்கர்ஸ் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்கான அதாவது ஜெகமொழியில் பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி நம்மளுக்கு வந்து நீட்டாக டைல்ஸ் லே பண்ணி கொடுத்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே நம்ம வீட்டோட நார்த் வெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமை இந்த டைப்பில் க்ளோசெட்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து மேட் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருமே வாங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்ன இருக்குன்னு பார்த்துலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா வந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்க.
நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பேக் எண்ட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே நமக்கு செட் பேக்கரே ஐயோ! வீட்டுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ஸில் திரும்பி ராஜனா வேண்டாங்க. அப்படியே நம்ம பின்னாடி திரும்பிடலாம். இப்போ நம்ம வாங்க நம்ம மேலே டெரஸ் ஏரியா போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்டேர்கேஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கில் நம்மளுக்கு வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கும் சால்ட் வாட்டருக்கும் 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு கல், துணி காய போகிறதுக்கு லேங்கிள் எல்லாமே கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, மேலே நம்ம டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம தாராளமாக இதே மாதிரி 2 ஃப்ளோர் எடுக்கிற அளவுக்கு பில்லர்ஸ் எல்லாமே த்ரூ பில்லர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பில்லர்ஸ் எல்லாமே வந்து தெரியாத அளவுக்கு இவங்க வந்து இங்கே வந்து சிட்டிங் டைப்பில் கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணிடுங்க. இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் வீரபாண்டி புறவில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.8 கிலோமீட்டர்ஸில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 73 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.